கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இன்றைய தியானம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த வசனம் தம் வாழ்க்கையில் தேவனுக்காக காத்திருப்போருக்கு வரும் ஆசீர்வாதத்தை பேசுகிறது. அருண் என்ற இளைஞன் வெளிக்காக பல இடங்களில் விண்ணப்பித்தும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. குடும்ப சூழ்நிலையோ மிகவும் கடினமாக இருந்தது. அருண் மனதளவில் மிகவும் சோர்ந்து போனார். ஒரு நாள் தேவாலயத்தில் போதகர் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை சொல்லி பிரசங்கித்தார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இந்த வார்த்தை நேரடியாக அருணின் மனதில் பேசினது. அவன் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் காலையில் தேவனோடு ஜெபித்து காத்திருக்க தொடங்கினார். சில வாரங்களில் பெரிய நிறுவனத்தில் இருந்து அழைப்பு வந்தது. வேலையும் கிடைத்தது, நல்ல சம்பளமும் கிடைத்தது. குடும்பத்தின் சுமைகள் குறைந்தது. கடவுள் அருணின் வாழ்க்கையை புதுப்பித்தார். கழுகு புயல் வரும்போது பயப்படுவதில்லை. மாறாக புயலின் காற்றை பயன்படுத்தி மேலே மேலே பறக்கிறது. அதே போல தேவனுக்காக காத்திருக்கும் விசுவாசிகள் சோதனைகளில் சோர்ந்து போகாமல் அந்த சோதனைகளை தேவனுடைய கிருபையால் வெற்றி கொள்ள முடியும். சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. புலம்பல் 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நாம் ஜெபித்ததும் உடனே பதில் வராமல் இருக்கலாம். ஆனால் தேவன் எப்போதும் சரியான நேரத்தில் செயல்படுகிறார் என்பதே உண்மை. அன்பானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த பிரச்சனையிலும் இருந்தாலும் தேவனில் காத்திருங்கள். அவர் உங்களுக்கு கழுகுகளைப் போல புதுபலன் கொடுப்பார். நீங்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டீர்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.